வணக்கம். என் பெயர் அக்ஷயினி கிருஷ்ணகுமார். நான் 10ஆம் வகுப்பு அ பிரிவில் படிக்கின்றேன். இன்று நாம் காணொலியில் பார்க்கவிருக்கும் தலைப்பு விசும்பின் துளிகளை சேமித்துக்கொள், இல்லை என்றால் காணல் நீரை தான் பருக வேண்டும். இயற்கையில் இருக்கிற காரணிகள் நிலம், தீ, நீர், வளி, விசும்பு. அதுல நீர் என்பது இன்றியமையாதது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களும் நீரை நேரடியாகவோ இல்ல மறைமுகமாகவோ சார்ந்துதான் வாழ்கிறது. இந்த உலகத்துல நமக்கு நீர் பல வகையில கிடைத்தாலும் பெரும் பங்கு வகுப்பது மழை நீரே. அதற்கு தான் திருவள்ளுவர் திருக்குறள்ல நீர் இன்றியமையாது உலகு என்று வான்சிறப்பு அதிகாரத்துல சொல்லியிருக்காரு. நீர் எவ்வளவு முக்கியமானது என்றால் அவர் அதுக்கு ஒரு அதிகாரத்தையே ஒதுக்கியிருப்பாரு. இந்த அதிகாரத்திலிருந்து 16வது குறளாக விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பு அரிது என்று சொல்லியிருக்காரு. இந்த உலகத்துல மழை பெய்யாவிட்டால் ஒரு சின்ன புல்லை கூட நம்மால் காண முடியாது என்று சொல்லியிருக்காங்க. நம்மளோட முன்னோர்கள் நீரை பெய்யாவிட்டால் ஒரு சின்ன புல்லை கூட நம்மால் காண முடியாது என்று சொல்லியிருக்காங்க. நம்மளோட முன்னோர்கள் நீரை எப்படி சிறப்பித்தார்கள் என்று தெரியுமா? நீரின் சிறப்பினை எடுத்து கூறும் விதமாக பல இலக்கியங்கள் உள்ளது. 8 தொகை எழுதியுள்ளனர். மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நீர்நிலைகள் சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் பாடியிருக்கிறார். போன்ற பல பாடுபொருள்களில் பாடல்களை எழுதியுள்ளனர். மாமழை காலமாரி மாமழை போற்றுதும் சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் பாடியிருக்கிறார். இது எப்படி சொல்லியிருக்காங்கன்னு இலக்கியத்துல குறிப்பிட்டிருக்கு, வாங்க பார்க்கலாம். காலம் மாறி பெய்தன என்று சொல்லியிருக்காங்க. கடலால் ஆய்ந்தாலும் மழை பெய்யாவிட்டால் இந்த உலகம் பசியால் வாடும் என்பதை விண்ணின்றி பொய்ப்பின் விரிநீர் என்று சொல்லியிருக்காரு. நம்ம முன்னோர்கள் நீரியல் சிந்தனையில சிறப்பானவங்க தான். ஏன்னா அவங்க ஆற்று நீர், மழை நீர், ஊற்று நீர் என்று முன்னீராக பிரிச்சிருக்காங்க. அகநானூற்றுல நம்ம நக்கண்ணையார் பெருங்குல காவலன் போல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு தாயானவள் தன் குழந்தையை எப்படி ஒரு கண் இமை போல் பாதுகாப்பாலோ அதே போல ஒரு குலக்காவலனானவன் அந்த குலத்தை பசியிலும் பனியிலும் மழையிலும் காப்பான் என்பதே பொருளாகும். போல பட்டினப்பாலையில உருத்திரங்கண்ணனார் வான்முகந்த நீர்மழை பொழியவும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவர் நீரின் சுழற்சியை வெறும்னே சொல்லாம அந்த நீரானது வாவியாகி மேகமாகி போகிறது என்பதை உவமைப்படுத்தி அந்த மேகமே அந்த நீரை முகந்து செல்கிறது என்று சொல்லியிருக்கிறார். மழை நீர் நமக்கு கிடைக்காவிட்டால் என்ன ஆகும்? உலகத்த உயிர்களே இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம தலைப்புக்கு ஏற்றபடி காணல் நீரை தான் பருக முடியும். காணல் நீரை பருக முடியுமா? முடியாது தானே. அதுக்கு நம்ம நீரை முதல்ல சேமிக்கணும். நம்ம நகர்ப்புறங்கள் எல்லாம் மழை நீர் சேகரிப்பு திட்டத்தின் மூலமாக